மாதமும் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 11 மாதத்தில் நம்ம கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு சேர்த்து தேவனுக்கு கிருபை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. நேரில் நாம் செய்திக்கு கடந்து இருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்குற அநேக காரியங்கள் உண்டு. அதில் உண்மையாக இரு என்ற தலைப்பில் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. ஆக நாம் முதலாவதாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நம் உண்மைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த தலைப்பில் நாம் பார்க்குறபோது சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தூரமாக இல்லை, எங்கே இருக்காரு? சமீபமாக இருக்கிறார். தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார், சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் உண்மையாய் கூப்பிடணுமா. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்போது கூப்பிடுகிற போது கர்த்தர் நமக்கு செவிசாய்க்கிற தேவனாக இருக்கார். இன்றைக்கி மனுஷர் கூட நம்மளை செவிசாய் சொல்லுவாங்க, ஆனாலும் அது கைவிட்டு விடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் தேவனை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற போது, உறுதியாய் பற்றி கொடுக்கிற போது கர்த்தர் நமக்கு சமயமாக இருந்து எல்லா தேவையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவர் சமூகத்தில் உண்மையாய் ஜீவிக்கிற போது, அவர் சமூகத்தில் நாம் உண்மையாய் கடந்து வருகிற போது, அவரை உண்மையாய் நேசித்து வருகிற போது நமக்கு என்ன செய்யறதில்ல, குறைவு தேவன் வைக்கிறவர் அல்ல, அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறவர் இருக்கிறார். எந்த ஒரு குறைவில்லாதபடிக்கு தன்னுடைய பிள்ளைகளை கைவிடாத நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குழந்தைகளை நாம் பசியோடு விட்டுருவோமா, குறைவாய் வைத்து விடுவோமா? நாம் ஒரு வேலை விட்டாலும் கூட தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார், குறைவாய் விடுகிற தேவன் இல்லை, அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற செய்கிற தேவனாக இருக்கிறார், கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களை இனிமாய் பார்க்குற போது நீதிமொழி புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 6வது சொல்வது, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாரத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், ஆனால் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஆகவே உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி எத்தனையோ பேர் தயாரத்தை பிரஸ்தாபப்படுத்தலாம், ஆனால் நாம் என்ன பண்ணணும், உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்கிறது யார் என்று வேதம் சொல்லப்படுது. இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தேசத்தில் பார்க்குற போது எங்கே பார்த்தாலும் என்ன இல்லை, உண்மையில் அற்றவளாய் காணப்படுகிறதை பார்க்குறோம். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் யோசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிற போது, இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, தேவ பக்தி அறிவும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேசங்களெல்லாம் பார்க்குற போது என்ன நடக்கிறது, அநியாயம்தான், நீதி இல்லை, அநீதி தான் நடக்க கொண்டு இருக்கிறது நாம் பார்க்குறோம். ஒரு மனுஷனாக மதிப்பதில்லை, அவனை உடனே நீ கொலை பண்ணணும்னு செஞ்சாங்க, கொலை செஞ்சிடுறாங்க. கொஞ்சம் கூட என்ன இல்லை, தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்திலேயே அப்படியாக இருந்த காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அதிகமாய் சீர்கெட்ட ஜனங்களாய் வாழுகிறதை பார்க்குறோம். தேசத்தில் எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லை, அநீதி நடக்கிறது. இப்போ நீங்கள் அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் அவற்றில் என்ன இல்லை, உண்மை இல்லை, எல்லாம் பரிதானத்துக்கு அடிமையாக இருக்கிறதை பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இரக்கமும் இல்லை, தேவன் அறிகிற அறிவு இல்லாத இருக்கிறதை பார்க்குறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லா காரியத்திலும் உண்மை இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். என்னமா இப்போ யோசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்குற போது, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. நம்மை தேவன் என்ன செஞ்சுக்காரு, அவருக்கென்று நியமித்து கொண்டிருக்கன்னு சொல்லுகிறார்.
ஆகவே நாம் அவருக்குள்ளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரக்கூடியதாய் காணப்பட வேண்டும். இன்னும் நாம் புதிதாக உருவாக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பூரணராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே வசனம் சொல்கிறது, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் பரிபூர்ணமாக இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணமாய் அடைய வேண்டும் என்று மத்திய சுவிசேஷத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாக நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்கென்று நம்மை நியமித்திருக்கிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய உண்மை குறித்து நாம் சில சிந்திக்க இருக்கிறோம். ஆக இந்த வேளையில் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளரக்கூடிய வேண்டும். ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனான இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்ன சொல்ல முடியுமா? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நாம் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவன் அடைமுடிக்காக நம்மளை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் அறிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் பார்க்குற போது நாம் ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்குற தாளந்தில் உண்மையாக இருக்க வேண்டும். முதலாவது காரியத்தை பார்க்குறோம். நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டலாம் இருக்கணுமா? தாளந்தில் உண்மையாக இருக்க வேண்டும். அதை நாம் வாசிக்கிறோம். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15-18 வசனங்கள் பார்க்கிற போது, அவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்து கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்னும் கீழ்ப்பகுதியெல்லாம் வாசல் லேட்டாகும். நம்ம சுருக்கமாக சொல்லி கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சிருக்காரு? என்னங்க கொடுத்துருக்காரு? தாளந்து கொடுத்துருக்காரு. வேத புத்தகத்தில் எழுதியிருக்கு. நமக்கும் அது உண்டு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு பாடக்கூடிய தாளந்து இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல பேசக்கூடிய தாளந்து இருக்கும். ஒருவருக்கு நல்ல நன்மை செய்யக்கூடிய தாளந்து இருக்கும். ஒருத்தருக்கு இன்மாயி உதவி செய்யக்கூடிய தாளந்து இருக்கும். ஒவ்வொருவருக்கும் பிரசங்கிக்க ஒரு தாளந்து இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு சுவிசேஷம் சொல்லக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறோம். கைப்பற்றி ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அநேக இடத்துல அன்பு பாராட்டக்கூடிய தாளந்தையும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருவரையும் நேசிக்கூடிய தாளந்தை கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு தாளந்தையும் ஒவ்வொருக்கும் என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்திருக்கிறார். நாம் அந்த தாளந்தை எப்படியாக நாம் பயன்படுத்துகிறோம்? அவருக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்து அவர் நாமத்தை மையப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறோமா? ஆகவே நாம் திறமையை என்ன செஞ்சக்கூடாது? கொடுத்த தாளந்தை என்ன செய்யக்கூடாது? புதைத்து போடக்கூடாது. நாம் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தணும். அது விருத்தியடை செய்கூடாக காணப்பட வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகத்தான் 5 தாளந்து வாங்கி என்ன செஞ்சுக்கிறான்? 5 தாளந்தோடு கூட 5 தாளந்து சம்பாதித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 தாளந்தை வாங்கினவன் 2 தாளந்தோடு இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் என்ன? ஒவ்வொருவருக்கும் தாளந்தை கொடுத்து விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்க்குற போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்க? கூட்டத்தை நியமித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை தந்தாங்க. பந்தி விசாரிக்கிறதுக்காக, சுவிசேஷம் சொல்வதற்காக ஒவ்வொருக்கும் ஒரு ஊழியத்தை அங்கே கொடுத்தார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஒரு தாளந்து வாங்கணும் புதைத்து வைத்தது போல நாம் என்ன செய்யக்கூடாது? புதைத்து வைத்து விடவே கூடாது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? உண்மை இல்லை. ஆண்டவராகி தேவன் அவனை முதலாக இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன பண்ணார்? ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னு தெரியுமா? அந்த அமிலேக்க மக்கள் என்ன செய்யணும்? அழித்து விட வேண்டும். ஒருவனையும் என்ன செய்யக்கூடாது? உயிரோடு வச்சிடக்கூடாது. ஏன் சொன்னார்னா, இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணப்பட்டு வருகிற போது அந்த அமிலேக்க மோவாபியர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு விரோதமாக எழும்பின நிமித்தமாக தேவன் சொன்னார், இந்த அமிலேக்க ராஜாவுடைய நாட்டில் போய் ஒரு உயிர் கூட என்ன வச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் கொலை பண்ணிடுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த மனுஷனும் எல்லாத்துக்கும் கொன்னா, ஆனால் நலமானதெல்லாம்
பிடிச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். அந்த அமிலேக்கு ராஜாவையும் கொலை பண்ணணும், ஆனால் அவனையும் கூட்டியாந்து வச்சிருக்கிறான். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறாரு. என்னப்பா பண்ண, அங்கேன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாரு. நான் ஜனங்களுக்கு பயந்து ஆண்டவருக்கு பலியிட முடியாத நலமானதெல்லாம் பிடித்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி இதை பார்க்குறோம். அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவன் அழிக்காதபடிக்கு அவன் மீறி உண்மை அற்றவனாய் காணப்பட்டதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கட்டளை கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிகளாய் காணப்படுகிறோமா? அப்படி செய்கிற போது தான் நாம் தாழ்ந்த விருத்தி அடைக்கூடியதாய் காணப்படுவோம். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது தாவீது சொல்கிறார் சாலமோனை நோக்கி, நீ கர்த்தரை தேடுவீரானால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டீனானா அவர் உன்னை விட்டு விடுவார்னு சொல்லிக்கிறதை பார்க்குறோம். அப்படியாக பிரியமானவங்களே, அவன் என்ன செஞ்சான் நான் பார்க்கும்போது அவனுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தார். எந்த அங்கே தேசத்துக்குள்ளே எந்த சண்டையும் சச்சரவு எந்த எதிர்நாட்டு காரியம் வராதபடிக்கு தேவன் சமாதானமாக இருக்க உதவி செய்தார். சாலமோன் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன, சமாதானம் என்று அவனுடைய பெயர். ஆனால் அவன் கடைசியில் சமாதானத்தோடு காலம் சென்றதா? பிரியமான தேவனை ஆரம்பத்தில் நல்ல முறையாக நடத்தி வந்த அந்த சாலமோன் வாழ்க்கையில் என்ன உண்டாயிற்று? அந்நிய தேவர்களை பின்பற்றி போனதை பார்க்குறோம். தேவன் என்ன செஞ்சார்? 2 விசை 3 விசை அவனை எச்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எச்சரித்தும் அவன் கீழ்ப்படியாதனால, உண்மையற்றவனாய் வாழ்க்கை வாழ்ந்தனால காரியம் விருதாகி போனது என்று பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவனை அறிந்த நாம் பிரச்சனைகள் வருகிற போது, சூழ்நிலையை மாறுகிற போது நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போவர்களாய் காணப்படுகிறோமா? அவிசுவாசப்படுவர்களாய் காணப்படுகிறோமா? எல்லா நேரத்திலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் பயத்தோடு பக்தியோடு உண்மையாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இனிமாய் பார்க்குற போது மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனமாய் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல்களிலே உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாக போகிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, இதுல வசனம் சொல்லுது, நாம் இடுக்கமான வாசல் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் விசாலமான பாதை அநேகம் உண்டு, அதில் சஞ்சலமும் கண்ணீரும் கவலையும் உண்டு. ஆனால் நாம் இடுக்குமான வாசல் வழியாக பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். உங்கள் உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார். அவன் இடுக்குமான வாசலில் நாம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்த நோக்கம் என்ன? இந்த ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படமே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்காக அவர் தம் ஜீவனை கொடுத்து நாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று, ஆசீர்வாதமான அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடன் செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களை நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, அந்த இடுக்குமான வாசலில் நுழையவே முடியாது. ஆனால் பிரியமானவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் வருகை சமீபமாக இருக்கபடினால நாம் அவருக்குள்ளாக பயத்தோடு உண்மையோடு உத்தமமாய் கர்த்தர் சமூகத்தை ஜீவிக்கிற போது நாம் நெருக்கமாக இருக்கிற அந்த பாதையை கண்டுபிடிக்கலாய் காணப்பட வேண்டும். நாம் விசால பாதையை கண்டுபிடிக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக இடுக்கமான வாசலை நாம் கண்டுபிடித்து அதுக்குள்ளே செல்லக்கூடியலாய் காணப்பட வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களை இன்னுமாய் பார்க்குற போது அங்கே தேவ சமூகத்தில் இடுக்கமான வாசல் நுழையும் போது தேவனை பார்க்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு பாட வேண்டும். பரலோகத்தில் என்னென்று என்றென்றைக்கும் நிச்சயமாக அங்கே வாழக்கூடிய இடத்துக்கு நாம் செல்ல நாம் இப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம் வேதத்தில் நமக்கு எவ்வளவோ எச்சரிக்கையாக எழுதி கொடுத்து அந்த வார்த்தை கைகொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். சமயத்துக்கு ஏற்ற போல் நாம் வாழக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், தேவ சமூகத்தில் அநேகரை காண முடியதில்லை பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கி அநேக முஸ்லீம் மக்களை பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் எவ்வளோ தான் காசு பணம் கொடுக்கணும்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம் கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் நமக்கு நியமிக்கப்பட்ட நாள் பரிசுத்த ஓய்வு நாள். என்றைக்கு ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரோ
எல்லாவற்றையும் முடிச்ச உடனே என்ன செஞ்சார்? 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. மோசே காலத்தில் என்ன செஞ்சாங்க? அந்த ஓய்வுனால கடைபிடிச்சு கொண்டே வந்தாங்க. இன்றைக்கு நமக்கு வாரத்தின் முதல் நாளை ஆண்டவராகி தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த நாளை நாம் எப்படியாக பயன்படுத்தி கொள்கிறோம்? இன்றைக்கு உலகத்தாரை போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவர் பின்பற்ற மக்களைப் போல ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆசாரிப்பு கூடாரத்தில் வருகிற நாட்களில் பார்க்கும்போது யாரும் வள்ளி அவனை என்ன செஞ்சாங்க? கல்லெறிஞ்சு கொண்டாங்கன்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் அப்படி கொலை செய்வதற்காக அல்ல, நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிற போது நாம் ஆசீர்வாதத்தை பேருக்குள்ளாய் காண மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு காலை வேளையில் பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்க வந்தோமா, அல்லது செய்தி கேட்க வந்தோமா, ஊழியரை பார்க்க வந்தோமா, போதகரமாக பார்க்க வந்தோமா, நம் சிந்திக்குள்ளாய் காணப்படும். யார் முதல் ஆலயத்துக்கு வந்து ஆராதனையில் வந்து உட்கார்ந்து அவரை ஆராதிக்க வருகிற வாழ்க்கை தான் அது நன்மையாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்துருக்க கட்டளை என்ன? பசுத்த ஓய்வினால அசட்டை பண்ணாதே, ஆசீர்வதிப்பாய்ன்னு சொல்லப்பட்டது. ஆகவே நாம் அனுசரிக்கிற போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அது சொல்லுகிறது. நாம் தேவனை தேடுவதில், ஆராதிப்பதில் முதலிடத்தை கொடுக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஒரு உலகபரமான காரியத்துக்கு போனோம், அந்த டைமுக்கு ஓடுகிறோம், ஒடியாடுகிறோம், அதை நாம் சிந்திக்கிறதே இல்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, குறை சொல்லுவார் நினைக்காதீங்க. வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. சபை கூடுதல் சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதவர்கள் என்று புத்திமதி சொல்லு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை தேடுகிறதில் முதலிடத்தை கொடுப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, அப்போது உனக்கெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு வர வேண்டும் என்று வேதம் வச்சிருக்குது. ஏதோ இன்றைக்கி ஆலயத்துக்கு போயாகணுமே, நான் சாமி கும்பிட்றேனே அப்படின்னு சொல்லி எல்லா பிரியமாவில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியம் என்ன? முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதி தேடு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஆராதிக்க வர வேண்டும். செய்திக்கு வேலைக்கு வர முக்கியமல்ல, ஆராதிக்கணும். தேவனம் ஆராதிக்க வரக்கூடியதாய் காணப்பட வேண்டும். தேவனை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்ம விரதத்தோடு கர்த்தர் சமூகம் தேட வர வேண்டும். தாவீது அதுதான் ருசித்த அப்படின்னு அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாரும் என்று சொன்னபோது என் இருதயத்தில் மகிழ்ச்சி அடைந்தது என்று சொல்லிக்கிறதை பார்க்குறோம். நான் மகிழ்ச்சியோடு வருகிறோமா? இன்றைக்கி நல்ல வள்ளினா நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்களே, அடுத்த வாரம் மூலமாக கேட்பாங்களே, அந்த நேரத்துக்காக வராதிங்க. உங்களுடைய ஆத்மா ஈடேறற்றும்படியாக்க கர்த்தருக்குள்ள உண்மையாய் நீ கர்த்தரை தேடி வர வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வீடு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், எத்தனையோ சொத்துக்கள் சம்பாதிச்சு வைத்திருக்கலாம். அது ஒன்று என்ன செய்யாது? நம்ம கூடவே எதுவுமே வராது. நம்ம கூட வருகிறது யார்? இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் சமூகத்துக்கு செல்லக்கூடியதாகி நாம் ஆயத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு போனால் ஒரு 500 ரூபா வருமே, ஒரு 200 ரூபா வருமே, அது உங்களோடு கூட பரலோகத்துக்கு கொண்டு வராது. சகோதரன் சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிட விடாதபடிக்கு இடுக்குமான வாசல் நுழைவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேத வசனம் செய்தி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யூபிஎஸ்சில் இன்றைக்கி ஒலிவாமலை என்ன ஆயிற்று? 2ஆக பிரிந்து கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம். ஆனால் சில விஞ்ஞானி சொல்லுவாங்க எவ்வளோ நாளாக இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது அது கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தமாக அது பிளந்திருக்கிறது என்று பார்க்குறோம். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஒலிவ மலை மேலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரகசிய வருகைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படக்கூடியதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி அநேக நாடுகளிலே பார்க்குற போது அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு எத்தனையோ துன்பங்கள் மத்தியில் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கான்னு சொல்லப்படுது. ஆப்பிரிக்காவில், நைஜீரியாவில், சூட்டான் தேசத்தில் இப்படியாக கிறிஸ்துவுக்கு படுகொலை பண்ணுகிறார்கள். அவர்கள் அந்த சூழ்நிலையில் சொல்கிறாங்க, நாங்கள் விசுவாசத்தை விட்டுவிட மாட்டோம்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறார்கள். அதுபோல் பிரிமல்லன் நமக்கு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த நாட்களை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சொத்து சுகம் ஒரு நாள் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகவே விடாது. கர்த்தர் நம்மை கொண்டு போய் செல்ல அவர் பார்த்து நாம் விழுந்திருக்கிற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உண்மையாய் நடப்போம். இரண்டாவதாக பார்க்கும்போது வார்த்தையிலே உண்மை இருக்க வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம்.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. யார் பிரியமா? உண்மையாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீ சங்கீதத்தில் நீதிமொழியில் 9ஆம் வாசி பார்த்தீங்கன்னா, பொய் பேசுகிறவர்கள் ஆக்கினி தீர்ப்பு அடைவார் என்று வாசிக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் பொய் பேசுகிற காரியம் இருக்கவே கூடாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதத்தில் அநேக வாழ்க்கையில் பார்க்குற போது நாம் பொய் பேசுகிறதுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாதனால நம்மளை தேவனாகி கர்த்தர் அடிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டு பார்க்குறோம். மோசே வாழ்க்கையில் பார்க்குற போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். முதலுக்கு அடின்னு சொன்னார், ரெண்டாம் முறை என்ன செஞ்சார்? பேசுன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? ஜனங்களுடைய உபத்திரத்து கோபத்தினால அவன் டென்ஷனாக என்ன செஞ்சிட்டார்? முதலுக்கு அடித்த மாதிரியே அடிச்சிட்டார் என்று பார்க்குறோம். ஆகவே நாம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்குள்ளாக காணப்பட வேண்டும், அது கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே இன்றைக்கு அது கிறிஸ்துக்குள் பார்க்குற போது இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சார்? ஒரு முறை அடிக்கப்பட்டுட்டார். வசனம் என்ன சொல்லுது? மீண்டும் மீண்டும் அவர் என்ன செய்யாதீங்க, சிலுவையில் அறையாதீங்க என்று நமக்கு இந்த வசனம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய பார்வையிலே பொய் பேசக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே பிரியமான பார்க்குற போது 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்தி வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? பாருங்க, இந்த இடத்துல ராஜா சொல்றாரு, இந்த ஆசாரியர் சொல்லுகிறாரு, தாவீது உண்மை உள்ளவன் யார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல அதுக்கு அடுத்த பார்க்குறபோது சாமுவேல் 21:1-2 வாசிக்கிற போது வாசிங்க. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியராகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் உம்மோட கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? மேல் அதிகாரத்தில் பார்க்குற போது யோனத்தான் என்ன செய்கிறாருன்னா, எங்கள் அப்பா உன்னை என்ன செய்கிறாரு, கொலை பண்ண தேடுகிறாரு, நீ தப்பிச்சு போன்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இங்கே ஆசாரிகிட்ட என்ன சொல்கிறாரு? ஒரு பொய் சொல்லுகிறதை பார்க்குறோம். அந்த பொய் சொன்னது நிமித்தமாக அந்த ஆசாரியர் குடும்பமே சவுல்னால கொல்லப்பட்டதை பார்க்குறோம். அந்த இடத்துல பிரியமானவங்களே, தாவீது உண்மையுள்ளவராக இருந்தான்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன செஞ்சார்? ஒரு தவறு செஞ்சதுனால, ஒரு பொய் பேசுனதுனால அங்கே அந்த பகுதியில் வாசிச்சோம்னா 80 ஆசாரியருக்கு மேலாக வெட்டி கொலை பண்ணப்பட்டதுக்காக செய்தியில் பார்க்குறோம். கற்றுக்கு பிரியமானவங்களே, நாம் வாழ்க்கையிலே பொய் வரக்கூடாது. இன்றைக்கி பொய் சொல்லி எப்படியாவது சமாளிச்சிக்கலாம் நான் நினைக்கலாம். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பொய் பேசுறதுனால நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். இன்றைக்கி மனைவிகிட்ட, கணவன்மார்கிட்ட, பிள்ளைகிட்ட, யாருக்கிட்டையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் பேசாதீங்க. உள்ளதென்று இல்லதென்று சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே அந்த பொய் வார்த்தையானது என்ன செஞ்சு விடுது? நம்முடைய வாழ்க்கையில் அநேக சாபங்களை உண்டு பண்ணுகிறது, மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறது. ஆகவே நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலும் பொய் வார்த்தை பேசாதபடிக்கு காத்து கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அத்துடைய பார்க்குறபோது பிரியமானவர்களை, கேயாசிங்கிற மனுஷனை பார்க்குறோம். இதில் இருக்காது, நான் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 25-27 வாசிக்கிற போது நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமாகக்கூடிய முடியாக எலிசா கிட்ட வருகிறார்கள். அவர் வந்தபோது அவர் எலிசா சொல்கிறாரு, நீ போய் நதியில் முழுகுப்பா, நான் 7 வாரம் முழுகு, நீ சுகமாயிருன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் செஞ்சுட்டு அவருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்கலான்னு சொல்லி அங்கே வருகிற போது அவர் என்ன செய்கிறார்? நான் காணிக்க வாங்க மாட்டேன்ப்பான்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த வேலைக்காரர் என்ன செய்கிறான்? நாகமான் கொஞ்சம் தூரம் போன வாட்டி ஓடி போய்
அவர்கிட்ட போய் இப்போ தான் வெளியிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னான்னு சொல்லி அங்கே என்ன சொல்கிறான், பொய் பேசுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொய் பேசுகிறான். எப்படி பாருங்க, அவன் வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் எலிசாக்கிட்ட போய் நிற்கிறான். அவன் என்ன நினச்சிருப்பான், எலிசாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவர் எலிசா என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கேருந்தப்பா வர அப்படின்னு சொல்கிறான். நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கிறேன். அந்த பகுதியில் கீழே படித்து பாருங்கள். அப்போ சொல்கிறாரு, நீ பொய் பேசாத, நாகமானுக்கு உண்டான கையில் எல்லாம் வாங்கிட்டு வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்குள்ள குஷ்டரோகம் உனக்கும் உன்னோட சந்ததிக்குமே உருவாகும் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொய் பேசக்கூடாது, உண்மைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆக பிரியமானவர்களே, அப்படி பொய் பேசுகிற போது தேவ சமூகத்தில் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அந்த கேயாசி என்ன பண்ணான்னா, அந்த சீரியா இராணுவமெல்லாம் வந்தபோது அப்போ வெளியே போய் பார்த்து, ஐயோ இத்தனை இராணுவம் வந்துருச்சேன்னு சொல்லி போய் எலிசாக்கிட்ட சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே அவன் கண்களை திறந்துன்னு சொன்னபோது, அவர்களை கூட இருக்கிற இராணுவத்தை காட்டிலும் இவர்களோடு அக்னி ரதமாக இருந்ததை காண்கிறான். இப்படிப்பட்ட அற்புதத்தை கண்டு அந்த கேயாசி வாழ்க்கையில் ஒரு பொய் சொல்லி அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டதுனால அவன் சாபத்தை அவன் சந்ததிக்கே வந்தது என்று பார்க்குறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது பொய் சொன்னதுனால அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். ஆமென். பாருங்க, இங்கே பார்க்குறது அனனியா என்னும் பேர் ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சி விற்றாங்க. அது கீழே வாசிக்கிற போது பிரியமானவங்கள பேதுருட்டு வராங்க. அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம், நம்ம எதிர்காலத்துக்கெல்லாம் ஆகும், இவங்கெல்லாம் கை விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கணவன் மணியுமே ஒரு தீர்மானம் பண்ணி பேதுருட்ட வந்து சொல்ல வராங்க, கொடுக்கறதுக்கு வராங்க. முதலாவது கணவர் வராரு. கணவர் வந்தோடனே அவருக்கு எது தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. இன்றைக்கி சபைக்குள்ளே வருகிறோம், ஊழியக்காரர் கண்ணு தெரிய போதும், விசுவாசி கண்ணு தெரிய போதும் நம்ம நினச்சிக்கிட்டு வருவோம். ஆனால் அதுபோல் அந்த மனுஷனும் நினச்சிக்கிட்டு வந்தோம். அப்போ பேதுரு கேட்குறாரு, உங்கள் நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமான்னு என்ன சொன்னாங்க, பொய் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நிலமாக தான் இருந்தது, அவங்களுடைய காசாக தான் இருந்தது. பேதுரு விற்று கொண்டாந்து கொடுன்னு சொல்லலை, அவங்களா விற்று வஞ்சித்து பொய் சொன்னார்கள் என்று பார்க்குறோம். பொய் சொன்ன உடனே அங்கேயே உடனே என்ன செஞ்சார், தூதன் அடிக்கப்பட்டு அங்கே மரித்து போனான்னு பார்க்க. அதே போல் மனைவியும் வந்தாங்க, அவங்க இவ்வளோதான் விற்றீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு அவங்களும் சொன்னாங்க. அவர் அப்போயே அந்த அம்மாலும் இறந்து போனான்னு வேதம் சொல்லப்படுது. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நடக்கும்போனால் நம்ம யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போயே என்ன செஞ்சால் எல்லாம் பிரிஞ்சு போனாங்கன்னு வேதம் சொல்லப்படுது. ஆக பிரியமான பிரிஞ்சு போகிறது முக்கியம் இல்லை, என்ன வேணும், ஜீவனைக்கு ஈடேற்ற தேவ சமூகத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. இந்த பூமி நமக்கு நிலையானது அல்ல. நம்ம எப்பொழுதும் நிரந்தரமாக எங்கே இருக்கணும், பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். ஆகவே அங்கே உண்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டும். யோப்பு பாருங்கள், அவன் எப்படிப்பட்டு வந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுவதுமாய் இருந்தான்னு பார்க்குறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அவன் கர்த்தருக்கு பயந்தபடினால சாத்தான் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஐயா நீ யோப்பு வீட்டை என்ன செஞ்சுக்கிறீங்க, வேலி அடித்திருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், ஆராதிக்கிறான், அவன் தொழுது கொள்கிறான், பணிந்து கொள்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லியிருப்பான். உன் வேலி எடுத்து பாருங்கள், அவனை விட்டுருவான்னு சொன்னான். ஆனால் ஆண்டவராக தேவன் அவனை உயர் மட்டும் வாங்காத, நீ எதை வேணால் சோசிப்பாருன்னு சொன்னான். ஆனாலும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் என்று பார்க்குறோம். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டதை பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரியமான உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் பொய் பேசக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, நாம் 10ஓடு 11 வாழக்கூடாது. நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உண்டு இல்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். தேவனின் வீட்டை பாதுகாப்பார், தேவனின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவன் பூமியில் வாழும் மட்டும் எனக்கு எந்த குறைவில்லாத நடத்துவார் என்று விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். யோபடி வாழ்க்கையில் பாருங்கள், எந்த நேரத்திலும் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தான்னு பார்க்குறோம். என்ன சொல்கிறான், ஆண்டவரே
நான் மண், நான் நிழலாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தேவ சமூகத்தை தாழ்த்துகிறதை பார்க்குறோம். அவங்க பிரியமானவங்களே, அதோடு கூட இல்லை, அவனுக்கு கொடுத்த 10 பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சிடான்? அனுதினமும் பழி செலுத்துவதை பார்க்குறோம். ஐயோ, எங்கள் பிள்ளைகள் நல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தேவனை தூஷித்திருப்பார்களோ, ஏதோ அசிங்கமாக பேசியிருப்பார்களோ, அவன் தெரிஞ்சும் தெரியாது செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சான்? அவர்களுக்கு பழி செலுத்துவதை பார்க்குறோம். ஆக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நீங்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளோ நேரம் செபிக்கிறீங்க? பிள்ளைகளே, உங்கள் தாய்க்காக தகப்பனுக்காக எவ்வளோ நேரம் செபிக்கிறீங்க? அதை நாங்கள் உறுதியாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்காக பழி செலுத்தி செபிக்க வேண்டும். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காக நாம் செபிக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆக கற்றுக்கிற பிள்ளைகளை நாம் ஏதோ கிறிஸ்துவ வாழ்க்கையின் என்று வாழ்வது முக்கியமல்ல, தேவனுக்குள்ளாக உண்மையாய் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. நாம் உலகத்தாரை போல இயேசு கிறிஸ்துவையும் தொழுது கொள்வோம், மற்றவர்களோடு நம்ம ஐக்கியமாக இருப்போம் இல்லை. பேய்களுக்கும் பசுத்தத்துக்கும் என்னல்ல சம்பந்தம் இல்லை. ஆகவே நாம் கற்றுக்குள்ளாக ஒவ்வொரு நிலைத்திற்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆக இருவழியில் நடக்கிறவன் நிலைநிற்க முடியாது. ஆகவே நாம் ஒரே வழி சொல்ற, நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனம் என்று சொல்கிறார். ஆகவே அந்த ஜீவனுக்குள்ள கடன் செலவுக்கு இயேசு கிறிஸ்துவே வழி. ஆகவே உலகத்து வழியை செல்லாதீங்க. ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது அவன் முதலாக நல்ல ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். ஆனால் அவன் நல்லா வாழ்ந்து கொண்டு வந்த சூழ்நிலை அவன் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு, அப்பா தாவீது நான் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16 சொல்லி பாடின போது அவன் பொறுமை பராமை கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனான் என்று பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலை தேவனை பின்பற்றிவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மளோட சிறு பிள்ளைங்க நல்லா கர்த்தருக்குள் தாழ்ந்தா வரும்போது அவங்க என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. அவங்க என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். உனக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளை கம்முன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் சின்ன பிள்ளை கொண்டு இந்த நாகமன் குஷ்டரோகத்துக்கு சுகமாக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக என்று பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவன் சின்னவளாக இருந்தால் பெரியவாళ్ళు அவங்களுக்கு தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கார். அவர்களுக்காக செபியுங்கள். அவங்க கர்த்தர் அவங்களை பயன்படுத்துவார். மூன்றாவதாக பார்க்குற போது நாம் சோதனையிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு வியாதி வந்தது. அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், அப்பா உன் வீட்டுக்காரங்களால் என்ன செய்ய, ஒழுங்குபடுத்திக்க, நீ மரித்து போவ என்று சொல்ல போது அவன் இப்படியாக சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்குறோம். அவன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் இப்படி பண்ணாந்த உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை நினைத்தருளோம். அவன் என்ன நலமான செஞ்சான்? அதுக்கு முன்னாடி பகுதி ராஜாக்கள் எல்லாம் பார்க்குற போது தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத வழியில் நடந்தார்கள். ஆனால் இவன் வந்தபோது, ராஜாவான போது எல்லா மேடைகளையும் தகர்த்து செஞ்சான். மோசே நிறுத்தின வெண்கல சர்ப்ப பீடத்தையெல்லாம் இடித்து நொறுக்கி போட்டான். தேவனுக்கு பிரியமான செய்து பஸ்காவை ஆசிரித்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டதெல்லாம் ஆண்டவரே நான் நினைத்தரும் என்று சொல்லி செபிக்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கு பிரியமானவரே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரங்கள் வருகிற போது, துன்பங்கள் துயரங்கள் வருகிற போது, வேதனை வருகிற போது நாம் எப்படியாக இருக்கிறோம்? எசேக்கியேலை போல நாம் செபித்து அவர்களுக்கு சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்பட வேண்டும். அப்படி செபித்தபடினாலே கொஞ்சம் தூரம் தீர்க்கதரிசி போகல, மீண்டும் அவருக்கு போய் சொல்லு, அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி தருகிறேன் என்று சொல்கிறதை பார்க்குறோம். ஆகவே பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் தேவன் குறுகி போக விடுகிறவர் அல்ல. அவரை தேடுகிறவர்களுக்கு உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமயமாக இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே உபத்திரத்தில் தேவன் அவனை காப்பாற்றினார் என்று பார்க்குறோம். அவன் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்குறோம். யோசேப்பு வாழ்க்கையில் பார்க்குற போது அவன் சகோதரர் என்ன செஞ்சாங்க? குழியில் போட்டாங்க. மாடி 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாய் அங்கே போனான்னு பார்க்குறோம். அங்கே போய் முட்டு கம்முன்னு இருந்ததா, அவங்களுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த அதாவது போத்திபால் மனைவி நிமித்தமாக
ஒரு பிரச்சனை வந்தது, அங்கே வேதனை உண்டாக்குச்சு. அங்கேயும் அவன் தேவனை பின்பற்றி வந்ததுனால, அவன் எல்லாவற்றையும் பொறுமையாக இருந்தபடினால மீண்டும் அவன் செஞ்சான், சிறைச்சாலைக்கு போக முடியும் வந்தது. சிறைச்சாலையில் என்ன செஞ்சான், 2 வருஷம் அங்கே கடந்தான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரிமானே எல்லாம் சோதனையிலும் கர்த்தருக்குள்ளாக பொறுமையாக இருந்தபடினால அந்த தேசத்துக்கு அதிபதி ஆக்கினான் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. இந்த சோதனையில் நம்ம தேவன் தப்பித்து கொள்ள போக்கை வரத்தை வைத்திருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லப்பட்டு வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த சோதனையிலும் யோசேப்பு என்ன செஞ்சான், உண்மையாய் உத்தமமாக இருந்தான். என்னை கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி அவன் போத்திபார் மனைவிட்டு எதுவும் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருந்தான் என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நமக்கு எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்றதுக்கு இருக்காங்க. அவனுக்கு ஆறு இருந்தா, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரர் இல்லை, உறவினர் இல்லை, அவன் ஒன்றியாக இருந்து சோதனையை சகித்தான் என்று பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினாலே அவன் செய்த காரியமெல்லாம் கைகூடி வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் காரி சமத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சிங்கக்கோப்பையில் போட்டாங்க, சாத்ராக் மேஷாக் செஞ்சாங்க, அக்னியில் போட்டாங்க. தேவன் அவங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றினார். இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்குதுன்னா, நம்முடைய விசுவாசம் வளரும்படியாக, அவர்களை போல நம்ம வாழும்படியாக கர்த்தர் நமக்கு அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையிலும் என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அவரே ஒரு தாய் தன் மகனை தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கார். ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் தேற்றுகிறார். அவர் நம்ம உள்ளாங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். யார் மறந்தாலும், உன்னுடைய பாலகனை நீ மறப்பாயோ, நீ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டு சொல்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் தேவன் மறக்கிற தேவன் அல்ல. அவர் அன்றும் காணாதவர் போகிற தேவன் அல்ல. அவர் ஓடி வந்து உதவி செய்கிற தேவன். 38 வருஷமாக வியாதியை கடந்த மகனை தேடி போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று தேவன் கேட்டு சுகமாக்கின தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, எல்லா சோதனை நேரத்திலும் நாம் கர்த்தர் சமூகத்தில் உண்மையாக இருப்போம். அப்போ விசேஷமாக பிரியமானவர்களே, இந்த மாதிரி பார்க்குற போது கொர்நேலியை பார்க்குற போது அவர் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனின் ஜெபத்தை கேட்டு அங்கே அற்புதம் செய்தை பார்க்குறோம். அவன் தேவனை அறிகிற அறிவுகளை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார் என்று பார்க்குறோம். இன்னுமாய் பார்க்குற பிரிமாவில் யோபு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனான். என்ன இருந்தான், 10 குழந்தைய ஒரே நாள் இருந்தான், ஒட்டகத்தை இழந்தான், ஆடு மாடுகள் இழந்தான், சகலத்தையும் இழந்துட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அது பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதுன்னு சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்தில் காலை ஆராதனையில் இந்த சத்தியத்தை தியானித்தோம். முன்னணியை காட்டில் பின்னாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, சோதனைகளே கர்த்தரை பின்பற்றி வந்தபடினாலே கர்த்தரை எனக்கு சொல்கிற என்னுடைய கண்ணிலே காணும், அந்நிய கண்ணில் என்னுடைய கண்ணை அவரை காணும், அவர் என் மெய்ப்பேர் உயிரோடு இருக்கிற சாட்சி கொடுக்கறதை பார்க்குறோம். அவர் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் அப்படியா இருந்தபடினாலே, சகோதரர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணினபடினாலே ஆண்டவராகி தேவன் அவன் செஞ்சார், இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்குறோம். இறந்து போனது 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான். ஒட்டகங்களை, மாடுகளை, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் சம்பாதித்தான் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அவர் கொடுத்த பிள்ளை 3 பெண் பிள்ளைகளையும் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அழகு எங்கேயுமே இல்லை என்று வேதம் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிற வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் சோதனை சகிக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், பொய் பேசாது இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, லோத்துடைய வாழ்க்கையில் பார்க்குற போதும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல என்ன உண்டு, எல்லாம் பாவம் நிறைஞ்ச காரியத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் லோத்துவை என்ன செய்யல, ஆண்டவரே கைவிடாது ரட்சித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அதுக்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர்
தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அக்கிரமக்காரர்களுக்கு என்னுண்டா ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பு வைத்திருக்கிறதாக நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட நாட்களில் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மளை விட்டு விலகவே மாட்டார். கிறிஸ்து ஜீவன், சாவு ஆதாயம் என்று சொல்லி நாம் வெற்றி முழக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மரணமே கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் வெற்றி முழக்கப்படக்கூடியதாக காணப்பட வேண்டும். ஆகவே லோத்தை காப்பாற்றின தேவன் அந்த ஜனங்கள் மத்தியில் பிரித்து எடுத்து தேவன் என்ன செஞ்சார், வெளி கூட்டி கொண்டு விட்டார் என்று பார்க்குறோம். ஆகவே நம்மளும் தேவன் எல்லா சோதனை நேரத்தில் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே கடைசியாக நாம் பார்க்குறோம் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்? ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் வாழ வேண்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை இல்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை. அதாவது காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் என்ன உண்டு, பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையில் நாம் வெற்றி பெற்றால் தான் என்ன செய்ய முடியும், ஜீவக்கிரத்தை பெற முடியும். பவுல் சொல்வது போல், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு எனக்கு வைக்கப்பட்ட நீதியின் ஜீவக்கிரத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? ஆகவே பிரியமானவர்களே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவக்கிரத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதுக்கு பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பார்கள். நம் கண்களை மூடி ஜெபிப்போம்.